26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம், இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. சூரிய சித்தாந்தத்துக்கும் சந்திர சித்தாந்தத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த கேப்பை சரி பண்ணுறதுக்கு ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா வரும். அந்த பக்கம் எங்கே சாந்திரமானப்படி இந்த வைகாசியில் பார்த்தீங்கன்னா 2 அமாவாசை வைகாசியில் வரும். வைகாசி பிறந்த உடனே அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் அமாவாசை வருது. வைகாசி முடியறதுக்குள்ள ஒரு அமாவாசை வருது. ஒரே மாதத்தில் 2 அமாவாசைகள் அல்லது ஒரே மாதத்தில் 2 பௌர்ணமிகள் வரக்கூடியதை மல மாசம், சய மாசம், அதிக மாசம்னு சொல்றோம். ஜோதிடர்கள் பஞ்சாங்க கணிதர்கள் சொல்றது என்னன்னா, வைகாசி மாசத்துல அதிக மாசம் வந்ததுன்னா பரவாயில்ல பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த தடவை இந்த வைகாசி மாதத்துல தான் இந்த அதிக மாசம்ங்கிறது வருது. அப்போ என்னோட தாக்கங்களை நான் சரி செய்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்னு இருக்கு. அதுதான் அதிக மாசம். மலைகளில் சிறந்தது இமயமலை, கிரகங்களில் ராஜா சூரியன், சிறந்தவர் சூரியன், நட்சத்திரங்கள்ல சிறந்தவர் சந்திரன், பிராணிகளில் சிறந்தது பசு. அந்த மாதிரி மாசங்களில் சிறந்தது அதிக மாசம். இதை யாரும் இந்த வாய்ப்பை தவற விட்டுடாதீங்க. இந்த அதிக மாசத்துல இருக்கக்கூடிய பூஜைகள், அதுல விரதம் இருக்குது, இதையெல்லாம் பண்ணினா ரொம்ப 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 நல்லதை கொடுக்கும். முக்கியமாக 33 அப்படிங்கிற எண்ணிக்கையில் விளக்கேற்றுறது. ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு ஏஎல்பி ஜோதிடர் சிம்மம் ரங்கநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. இவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதிக மாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சமீபத்தில் நான் கேள்விப்பட்டிருந்தேன் சார். அப்படின்னா என்னது அப்படின்னு ஒரு கொஷின் இருக்கு. அதிக மாதம்ன்றது வார்த்தையே புதுசா இருக்கு. அது என்னது சார்? அதை பத்தி ஒரு விளக்கம் தர முடியுமா? கண்டிப்பாக. ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ குரு ராகவேந்திராய நமஹ. எனதருமை குருநாதர் திரு பொதுவுடைமூர்த்தி அவர்களை வணங்கி, நல்ல கேள்வி. இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு தலைப்பாகவே இருக்கு. அதிக மாசம் அப்படின்னு. அதிக மாசம் தான், அதிக இல்லை, அதிக மாசம். உங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் கிடைச்சா அப்படி இருக்கும். அது மாதிரி ஒரு இன்சென்டிவ் மாசம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பஞ்சாங்கங்களில் 2 நம்ம வருஷப்பிறப்புகளே 2. ஒன்று தமிழ் வருஷப்பிறப்பு இருக்குது, ஒன்று தெலுங்கு வருஷப்பிறப்பு. யுகாதி அப்படிங்கிறது. யுகாதி தான் பிரம்மன் இந்த உலகை படைத்த நாள் அப்படின்னு சொல்லி அந்த யுகத்தினுடைய ஆதி முதல் நாளாக இருந்திருக்கு. அந்த யுகாதியை தெலுங்கு, கன்னடா இதெல்லாம் பேசுகிறவங்க அதை கொண்டாடுறாங்க. நம்ம தமிழ் வருஷப்பிறப்பை கொண்டாடுறோம். ஸோ இதை எப்படி பிரிக்கணும்னா, சாந்திரமான மாதங்கள், சந்திரனை அடிப்படையாக வைத்து ஒரு ரவுண்டு சந்திரன் வரப்போ ஒரு மாதம் முடிஞ்சிடும். இந்த பக்கம் தமிழுது சௌரமன மாதங்கள், சூரியனை அடிப்படையாக கொண்டு மாத கணக்கீடுகள். ஸோ இந்த சூரியனை அடிப்படையாக கொண்ட மாத கணக்கீடுகளில் என்றைக்குமே பிரச்சனை வராது. எல்லா வருஷமும் 14ஆம் தேதி தான், ஏப்ரல் 14 தான் தமிழ் வருஷப்பிறப்பு. அதில் மாற்றமே இருக்காது. ஆனால் இந்த யுகாதி பார்த்தீங்கன்னா எப்போவுமே முன்ன பின்ன வந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த தடவை 20ஆம் தேதி வருது, போன தடவை பார்த்தா 27ஆம் தேதி வந்திருக்கும், ஏப்ரலில் யுகாதி வரும். ஸோ இது ஒரு அன்டிசைடடாக இருக்கக்கூடிய மாதமாகவே இருக்கும். ஏன்னா சந்திரன் தானே, அதனால் அது கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதுலேயும் 30 நாள் தான். அவங்களது எப்படின்னா, அமாவாசை முடிந்து, ஒவ்வொரு அமாவாசை முடிந்து அடுத்த நாள் மாதம் பிறந்துடும். இங்கே சூரியன் மாறினாதான் மாதம் பிறக்கும். அங்கே அப்படி கிடையாது. சந்திரன் ரவுண்ட் அடித்து அமாவாசை முடிஞ்சதுன்னா அடுத்த நாள் மாதம் பிறந்துடும். இங்கே எப்படி நீங்கள் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணின்னு வச்சுருக்கோமோ, அங்கே சைத்திர, வைசாக்க, ஜேஷ்ட இப்படி வரும். அங்கே ஜேஷ்ட, ஸ்ராவண, பாத்ரபத, ஆஸ்வீஜ. ஐப்பசி ஆஸ்வீஜ, பாத்ரபதங்கிறது புரட்டாசி, ஜேஷ்டாங்கிறது ஆனி. அதனால தான் ஆனியில் முதல் குழந்தைக்கும் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களே. ஜேஷ்டன்னா முதல்னு அர்த்தம், ஜேஷ்ட புத்திரன்னா முதல் பையன், ஆனிங்கிறது முதல்ங்கிற அர்த்தத்தை கொள்ளுது. அப்போ அங்கே ஜேஷ்ட, பாத்ரபத, ஆஸ்வீஜ. மார்கழின்னா அங்கே மார்கசீரிஷம். அப்போ நீங்கள் கீதையில் சொன்னால் மாசானாம் மார்கசீரிசோகம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லிப்பார். மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன். அதுதான் சான்ஸ்கிரிட்டோட. அப்போ அப்படி வர இந்த மாதங்களில் இந்த சௌரமனம், அதாவது சூரிய சித்தாந்தத்துக்கும் சந்திர சித்தாந்தத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த கேப்பை சரி பண்ணுறதுக்கு ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா வரும். அந்த பக்கம் எங்கே சாந்திரமானப்படி நீங்கள் கொண்டாடுற பண்டிகைகள் எல்லாமே சாந்திரமானப்படி தான் கொண்டாடுறீங்க. ஆவணி மாதத்தில் கிருஷ்ணர் பிறந்தான் இருக்கு, ஆனால் கோகுலாஷ்டமி ஆடி மாதமே வரும். ஒரு சில வருஷங்கள் வரும். இந்த தடவை கரெக்டாக வரும், ஏன்னா ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா இந்த இதுக்கு வந்துட்டனால.
அப்போ இது சாந்திரமன கணக்கு சௌரமன கணக்கில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை சரி பண்ணுறதுக்கு ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா இந்த யுகாதி வழியில் கொண்டாடுறவங்களுக்கு வரும். அப்போ மற்றவங்களுக்கு இல்லையானா எல்லாருக்கும் உண்டமானதாக தான் இந்த அதிக மாதம். இந்த அதிக மாதம் எப்படின்னா அந்த மாதத்தில் இந்த சாந்திரமன மாதம் ஜேஷ்ட மாதம்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதத்தில் சூரிய பெயர்ச்சியே இல்லாத மாதமாக இருக்கும் அவங்களுக்கு, தெலுங்கு வேறு சம்பிரதாயத்தை கடைபிடிப்பவர்களுக்கு. இந்த வைகாசியில் பார்த்தீங்கன்னா 2 அமாவாசை வைகாசியில் வரும். வைகாசி பிறந்த உடனே அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் அமாவாசை வருது. வைகாசி முடியறதுக்குள்ள ஒரு அமாவாசை வருது. ஒரே மாதத்தில் 2 அமாவாசைகள் அல்லது ஒரே மாதத்தில் 2 பௌர்ணமிகள் வரக்கூடியதை மல மாதம், சய மாதம், அதிக மாதம்னு சொல்கிறோம். இதுதான் அதிக மாதத்துக்கு உண்டான டெஃபினேஷன். இதை மல மாதம்னு சொல்லுவாங்க. மல மாதம்னா சுப காரியங்களுக்கு ஏற்றது அல்ல, இதில் சுபங்கள் பண்ணக்கூடாது. யாராக இருந்தாலும் நீங்கள் சௌரமனமாக இருக்கட்டும், நீங்கள் சாந்திரமனம் 2 பேருக்குமே இல்லை அப்படிங்கிறது ஒரு விதி. ஜோதிடர்கள் பஞ்சாங்க கணிதர்கள் சொல்கிறது என்னென்னா வைகாசி மாதத்தில் அதிக மாதம் வந்ததுன்னா பரவாயில்ல பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த தடவை இந்த வைகாசி மாதத்தில் தான் இந்த அதிக மாதம்ங்கிறது வருது. அதுதான் அதிக மாதம். மல மாதம் அப்படின்னா மலம்னா கழிவு அல்லது அழுக்கு, அழுக்குங்கிறது தான் மலம். கமலம் அப்படிங்கிறப்ப அது என்ன அழுக்கு இல்லாத, அழுக்கிலிருந்து வர பூவு, சேர்லேருந்து தானே வருது கமலம். அப்போ சேத்துலேருந்து வரனால அது கமலம்னு பேர் வந்தது. மலம் அப்படிங்கிறது அழுக்கு. அப்போ எது அழுக்கு? நமக்கு கர்ம வினையினால் ஏற்பட்ட தாக்கங்கள் தான் அழுக்கு. அப்போ என்னோட தாக்கங்களை நான் சரி செய்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்னா இருக்கு. அதுதான் அதிக மாதம். இதுக்கு பேர் தான் அதிக மாதம்னு பேர். இதில் நீங்கள் எது பண்ணினாலுமே அதிகமான பலன்களை கொடுக்கும். அதிகசிய அதிக பலம். இப்போ நீங்கள் வேலை பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு சேலரிங்கிறது மாதமானால் கொடுக்குறாங்க. நீங்கள் ஓட்டி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் வருது இல்லையா? இல்லை நீங்கள் நிறைய கிளைண்ட்ஸை பார்த்து பிடிச்சி உட்காத்து வச்சு பேசுகிறப்ப உங்களுக்கு ஒரு இன்சென்டிவ், இன்றைக்கி வந்து ஷாமலா இத்தனை பேருக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப ஒரு இன்சென்டிவ் கொடுக்குற மாதிரி இந்த கர்மாவை குறைக்கிறதுக்காகவே ஒரு இன்சென்டிவ் மாதமாக எக்ஸ்ட்ராவாக ஒரு மாதம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதை நம்ம அதுக்காகவே இறை வழிபாட்டுக்காகவும் என்னை தூய்மைப்படுத்திக்கிறதுக்காகவும் இதை பயன்படுத்தணும். இந்த 2026 எப்போ சார் அந்த அதிக மாதம் அப்படிங்கிற? மே 15ஆம் தேதி ஆரம்பித்து ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய வைகாசி மாதம் எப்போ தொடங்குதோ அந்த வைகாசி மாதம் முழுவதுமே அதிக மாதமாக இருக்குது. என்ன பண்ணணும் சார் அங்கே? நல்ல கேள்வி. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அது அதிக மாதம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கு. இதில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இது ஏன் சிரேஷ்டம், இது ரொம்ப சிறப்பு. ஏன்னா மலைகளில் சிறந்தது இமயமலை, கிரகங்களில் ராஜா வந்து சூரியன், சிறந்தவர் சூரியன், நட்சத்திரங்களில் சிறந்தவர் சந்திரன், பிராணிகளில் சிறந்தது பசு, பட்சிகளில் சிறந்தது கருடன், அதுதான் உயரப்படுகிறது. அப்படி எப்படி உசத்தியோ அந்த மாதிரி மாதங்களில் சிறந்தது அதிக மாதம். இதை யாரும் இந்த வாய்ப்பை தவற விட்டுடாதீங்க. உங்களுக்கு பிடிக்கதோ பிடிக்கலையோ, இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இன்ட்ரெஸ்ட் இல்லையோ, இந்த ஒரு மாதத்தில் முடிந்ததை செய்யுங்க. ருணாவினா அப்படி, அதாவது கடன் வாங்கி ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது. அதிக மாதம் வந்துருச்சுங்கிறதுக்கோசரம் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு கடனெல்லாம் வாங்கி பண்ணக்கூடாதுன்னு எல்லா சாஸ்திரமுமே சொல்லுது. இப்போ நான் உங்ககிட்ட கடனை வாங்கி நான் ஒரு ஹோமம் பண்ணேன்னா பலன் யாருக்கு? எனக்கு தான். நான் கடன் உங்ககிட்ட தானே வாங்கியிருக்கேன், உங்கள் பணத்தில் தானே எல்லாம் பண்ணுறேன். நான் தட்சணை கொடுக்குறதுலேருந்து ஆரம்பித்து எல்லாமே, ஐயருக்கு கொடுக்குற காசு சாமான எல்லாம் உங்ககிட்ட வாங்கின 10,000 தான் பண்ணால் அந்த பலன் உங்களை தானே சேரும். அப்போ பரிகாரங்கள் அப்படிங்கிற இடத்துல கஷ்டத்துக்கு தான் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். இந்த பரிகாரங்கிற இடத்துல உங்கள் சக்தி என் 100 ரூபா தானே, 100 ரூபாக்குள்ளே பரிகாரம் பண்ணுங்க. நான் கடன் வாங்கி அந்த காசிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் காசிக்கு போயிட்டு வந்த பலன் யாருக்கு போய் சேரும்? உங்களுக்கு கடன் கொடுத்த பேங்க்குக்கோ இல்லை கடன் கொடுத்த ஆளுக்கோ அதுவும் போய் சேரும். அதை எதை செய்தாலுமே வினாருணம், கடன் இல்லாமல் செய்யுங்க. என்ன முடியுமோ அதை பண்ணுங்கிறத சொல்லியிருக்கு. அகாமோ சர்வகாமோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அகாமன்னா காமம் இல்லாத, எனக்கு எந்த ஆசைகளோ எதிர்பார்ப்புகளும் இன்றி செய்வது. சர்வகாமஹா, என்னோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறணும்னு செய்யலாம். 2 விதமாக எப்போவுமே ஆசையோடு செய்கிறது. எனக்கு இது ஆகணும்னு நினச்சி கொடுக்குறது தானம். உங்களுக்கு ஒரு தானம் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களால் இந்த விஷயம் எனக்கு ஆகணும்னு கொடுக்குறேன். தர்மம்ங்கிறது எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் தர்மமாக செய்தாலும் சரி, தானமாக செய்தாலும் சரி, இந்த அதிக மாதத்தை கண்டிப்பாக செய்யுங்கள். உங்களுக்கு துஷ்சொப்பனம், கெட்ட கனவுகள் வந்தது, இதுக்கு என்ன சார் பரிகாரம்? அதிக மாதத்தில் விரதம் இரு. ஏதாவது நான் கெட்டது பண்ணிட்டேன், அவனுக்கு நான் ஒரு கெட்டது பண்ணிட்டேன். நம்ம மனசை யுதிஷ்டன்கிட்ட வந்து கேட்ட கேள்விக்கு தர்மபுத்திரன் சொன்ன பதில், ஒருத்தனை கொல்லக்கூடிய விஷயம் எதுன்னு கேட்டான். அவன் ரகசியமாக செய்த தவறு.
யாருக்குமே தெரியாமல் நான் ஒரு தப்பு பண்ணியிருப்பேன்ல, அது என்னவா வேணா இருக்கலாம், அந்த தவறு தான் என்னை கொல்லும். மனசில் திருப்பி திருப்பி வந்து இதை நான் பண்ணியிருக்கக்கூடாது, இது பண்ணியிருக்கக்கூடாது, இந்த பశ్చాதாபம் அடைந்து என்னை நான் சுத்திகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் வச்சுக்கோங்க. துஷ்கிருத்தம் என்ன வேணால் நீங்கள் பண்ணியிருக்கலாம். தாரித்யம், உங்களுடைய ஏழ்மை நீங்குவதற்கு, இத்தனை நாள் ஏழ்மையாக இருந்துட்டு எனக்கு காசே சேர்த்து வைக்க முடியல இப்படிங்கிறவங்க இந்த அதிக மாசத்தில் பண்ணுங்க. தனதானிய பசுவிரதா புத்திர பௌத்திர யசஸ்கரம், இதை நீங்கள் பண்ணினா தனதானியம் கிடைக்கும், யசஸ்ஸாக இருப்பீங்க. யசஸ்வின்னா நல்ல கௌரவமாக இருக்கிறதுன்னு யசஸ்கரம். அடுத்தவங்க உங்களை வணங்கக்கூடிய நிலைமைக்கு கூட்டிகிட்டு போயிடும். நீங்கள் அந்த இடத்துக்கு போவீங்க, பார்த்து எல்லாரும் சார் வணக்கம் சார் சல்யூட் அடிக்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு நான் போகணுன்னு நினைக்கிறது. வியாதிகளிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியது. இத்தனை விஷயங்களை ராஜ்யத்தில் இருக்கீங்கன்னா ராஜாங்கம் எனக்கு நல்லா நடக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த அதிக மாதத்தில் இருக்கக்கூடிய பூஜைகள், அதில் விரதம் இருக்கிறது, இதையெல்லாம் பண்ணினா ரொம்ப 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 நல்லதை கொடுக்கும். முக்கியமாக 33 அப்படிங்கிற எண்ணிக்கையில் விளக்கேற்றுறது, 33 விளக்கேற்றுறது. அது என்ன சார் 33? இந்த அதிக மாதத்தில் 30 முக்கோடி தேவர்களும் இந்த அதிக மாதத்தினுடைய தேவதைகளாக இருக்காங்க. பகவான் புருஷோத்தமனே இதனுடைய தேவதை, கிருஷ்ணர் தான் தேவதை. அப்போ 33ங்கிறது குபேரனுடைய எண்ணம். அப்போ அந்த 33ங்கிற கணக்கில் டெய்லி 30 நாளுமே டெய்லி 33 விளக்கேற்றுங்க. நெய்யில் ஏற்றணுமா நல்லெண்ணெயில் ஏற்றணுமா, உங்களுக்கு எது சௌரியமோ அதில் ஏற்றணும். நெய்னா கொஞ்சம் செலவாகும், நல்லெண்ணெயும் அன்றைக்கி அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. நல்லெண்ணெய் விளக்கு முடிஞ்சவங்க நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுங்க. நெய்க்கு எனக்கு யோக்கியத்தை இருக்குது சார்ங்கிற முடிஞ்சவங்க நெய் விளக்கு 33 விளக்கு வீட்டில் ஏற்றுனீங்கன்னா ரொம்ப கறி அடிச்சிடும். உங்கள் வீடு சௌரியமாக இருந்ததுன்னா வீட்டில் ஏற்றுங்க, இல்லை அருகில் இருக்கிற கோயிலில் போய் 33 விளக்கு ஏற்றி 33 தடவை உங்களுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுமோ அதை சொல்லுங்கள். அது சிறப்பை தரும். அடுத்தது தானங்கள், அது கொடுத்தாலும் 33ங்கிற கணக்கில் கொடுக்கணும். நம்ம தேங்காய் கொடுக்குறேன், 33 தேங்காய், 33 வெத்தலை, 33 பாக்கு, அதுக்கு 33 ரூபா தட்சணை, இப்படி வச்சு கொடுங்க. ஏன்னா குபேரன் எண்ணெய் வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இதை நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது இந்த அப்பம் இருக்கும் தெரியுமா, இந்த அப்பத்தை கோதுமையால் செய்யப்பட்ட அப்பம், இதை வந்து வெண்கல பாத்திரத்தில் வச்சு, வெண்கல பாத்திரத்தில் தான் வைக்கணும். 33 அப்பம் வச்சு அதுக்கு பூஜை பண்ணி அதை ஒரு நல்ல ஒரு கோயில் பூஜை பண்ணக்கூடிய ஒருத்தங்களுக்கு அதை தானமாக கொடுத்தீங்கன்னா, நமக்கு பூமி தானமெல்லாம் கொடுக்கறதுக்கு யோக்கியது இல்லை, நமக்கு அவ்வளோ காசு இல்லை, வீடு வாங்கி கொடுக்குற யோக்கியது இல்லை. இந்த அப்பதானம் கொடுக்கறதுனால பூமி தானம் கொடுத்தா என்ன பலன் உங்களுக்கு கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும். இதுக்கு பேர் அப்பூப்பம்னு சொல்லுவாங்க, நம்ம இங்கே அப்பம்னு சொல்கிறோம். அந்த கேரளா கோயிலெலாம் அப்பம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த அப்பம் தான். அது பண்ணி அதை கண்டிப்பாக அதை நெய்யில் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. நெய்யில் பண்ணி அதை தானம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பூமி தானம் கொடுத்த பலன், பூமி தானம் கொடுத்த பலன் என்ன வரும், என்னுடைய முன்னோர்கள் எல்லாம் நல்ல சத்கதியை அடைவார்கள். பித்ருதோஷம்னு சொல்கிறோமே, இந்த பித்ருதோஷத்துக்கு நிவர்த்தியாகவே இந்த அப்பதானம் அப்படிங்கிறது இருக்கும். வஸ்திரம் யாருக்கு இல்லையா கொடுங்க, யாருக்கு எது இல்லையோ அதை கொடுங்களேன், அதெல்லாம் நல்லது. அப்போ தானத்திற்கே உண்டான, உதவிக்கே உண்டான, நம்ம எல்லாருக்கும் உபகாரம் செய்யக்கூடியதுக்கு உண்டான மாதமாக இந்த மாதத்தை எடுத்துக்கணும். இது போக சில விரதங்கள் இருக்கலாம். ஏக புக்துவ விரதம்னு ஒன்று இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு நேரம் சாப்பிட்றது, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இல்லை, ராத்திரி மாத்திரம் சாப்பிட்றது. இப்படி 30 நாளும் விரதம் இருந்தால் உனக்கு இந்த லோகத்தில் என்ன ஐஸ்வர்யம் வேணுமோ அதை கொடுத்து மேல்லோகத்துக்குண்டான பிறவி இல்லாத நிலையை கொடுப்பான் இறைவன்னு இந்த பவிஷ்யோத்தர புராணம், நாரதீய புராணம், இதில் எல்லாம் சொன்ன விஷயத்தை தான் இங்கே ஒட்டுக்க கொடுத்துருக்காங்க. இதை செய்வதால் அனைத்து பாபங்களிலிருந்து விடுதலைனா, நமக்கு பல காரியங்கள் நடக்காததுக்கு காரணம் கர்மா. அப்போ அந்த கர்மத்தை உடைக்கக்கூடிய வேலையாக இது இருக்கிறப்ப இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா விடுவானா? பெரிய கல்லில் கட்டி வச்சுருக்கீங்க செவரு கர்மான்னு, இதை உடைக்கிறதுக்கு ஒரு சுத்தியல் கிடைக்குது. அதிக மாதம் உடைச்சு எரிங்க, உங்களுக்கு என்ன தடைகள் இருந்ததோ அதெல்லாம் நடக்கக்கூடிய காலமாக இருக்கும். தீர்த்த ஸ்நானங்கள், புண்ணிய நதிகளில் நீராடுவது, ஒரு நாளாவது போய் காவேரியிலையோ தாமிரபரணிலையோ பவானிலேயோ இங்கே ஒரு நாள் காலையில் அந்த சூரிய உதய காலத்துக்கு போய் அங்கே அந்த ஸ்நானம் பண்ணுறது நல்லது. ஜபங்கள், எனக்கு ஜபமெல்லாம் இருக்குது, சித்தி பண்ணிக்கணும்னு நினச்சா இந்த ஒரு மாதம் பண்ணுங்க. உங்களுடைய குல தர்மம் என்னவோ அதை 30 நாள் கரெக்டாக கடைபிடிங்க. குல தர்மத்தை விடுறதுனால தான் பல பிரச்சனைகள். குலதெய்வத்தை மறந்துடுறது,
நம்ம அம்மா அப்பா தாத்தா முப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்களை நிறுத்திடுறது, இதெல்லாம் நமக்கு பிரச்சனையாக வருது. அப்போ இந்த குல தர்மங்களை இந்த ஒரு மாதம் உங்களுக்கு எப்படி முடியுதோ அப்படி கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த உபவாசம் இருக்கிறது ஈஸி. ஒரு நேரம் சாப்பிட்றதுங்கிறது ஆரோக்கிய ரீதியாகவும் நல்லது. 16 மணி நேரம் ஃபாஸ்டிங்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த 16 மணி நேரம் ஃபாஸ்டிங்க்கு இது உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஹெல்த் வைஸ் நல்லதாக கொடுக்கும். எனக்கு ரொம்ப கொழுப்பு இருக்குது, நான் ரொம்ப குண்டாக இருக்கேன்னு நினைக்கிறவங்களாம் அதிக மாதத்தை கடைப்பிடியுங்கள், உங்கள் உடம்பு இறங்கிடும். அப்போ வஸ்திர தானம் கொடுங்க, இந்த அபூப்பம் அப்படிங்கிற இந்த தானத்தை கொடுங்க. ஒருவேளை உணவு உண்ணுதல், ஒரு நாளாவது உபவாசம் உண்ணாமை நோன்பு இருக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப 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 அவசியம். ஒரு நாளாவது பண்ணுங்க. என்னைக்கு பண்ணலாம்? துவாதசி, பௌர்ணமி, அமாவாசை, சதுர்தசி. அதாவது அந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை தேய்பிறை ரெண்டுலேயுமே துவாதசி வரும், அந்த 2 நாள். ஒரு அமாவாசை வரும், ஒரு பௌர்ணமி வரும், 2 சதுர்தசி வரும். ஸோ 6, 2, 8 நாளில் ஏதோ ஒரு நாளாவது உபவாசம் இருங்க இல்லையா? 8 நாளுமே இருந்தீங்கன்னா, ஏன்னா இதை பண்ணினவங்களுக்கு நடந்த விஷயங்கள் தான் மிகப்பெரிய விஷயமா சொல்லுது. இதை பண்ணி அந்த புண்ணிய பலத்தை ஒரு குஷ்டரோகிக்கு கொடுத்தாங்களாமா. அந்த குஷ்டரோகி மரணப்படுக்கல் அவஸ்தையில் இருந்தவன் ஒரு நாள் பலனை வாங்கி அவனுக்கு விஷ்ணு லோக பிராப்தி கிடச்சிது அப்படின்னு புராண கதைகள் சொல்லுது. மிகப்பெரிய சாதனைகளை இந்த அதிக மாதம் அப்படிங்கிறது பண்ணியிருக்கு. இதில் முக்கியமாக மகாவிஷ்ணுவனுடைய ஆராதனையை சிறப்பாக செய்யணும். எங்கேயாவது ஹோமங்கள் நடந்ததுன்னா அதில் நம்மளால் முடிஞ்ச பங்களிப்பை கொடுத்து அதில் கலந்துக்கிறப்போ நமக்கு அதுக்கு உண்டான வாய்ப்புகளை நிறைய கொடுக்கும். பகவத்கீதை, பாகவதம், ராமாயணம் இது போன்ற இதையெல்லாம் படிக்கிறது. இல்லை நம்ம கந்த சஷ்டி படிக்கலாமா? 33 நாள் சூப்பராக படிங்க. ஒரு நாள் 36 குண்டுன்னு 36 முறை ஒரு நாளைக்கு பண்ணுங்கள். 30 நாளும் படிங்க, அது சித்தி ஆகிடும். வேல்மாறல் படிங்க, அது சித்தி ஆகிடும். மகாலட்சுமி ஸ்லோகம் படிங்க, அது சித்தி ஆகிடும். இந்த அதிக மாதம் அப்படிங்கிற இந்த ஒரு வாய்ப்பு ஒரு புண்ணிய காலம் மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை கண்டிப்பாக பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதிக மாதம் அப்படிங்கிறது பேர் புதுசாக இருக்கே, இதில் என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி எனக்கு இருந்தது சார். அதை தொடர்ந்து நம்ம எல்லாருமே நம்மளோட பேர்களை அதிகமாக உச்சரிப்போம். இப்போ என்னுடைய ஃபுல் நேம் வந்து ஷாம்லா தேவி. எங்கள் தாத்தா மட்டும்தான் அப்படி கூப்பிடுவார். நான் என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஷாம்லா. என்னுடைய பேர் நிறைய பேருக்கு பரிச்சயமாக ஷாம்லான்னு தான் தெரியும். ஆனால் அந்த வைப்ரேஷன் கிடைக்கணும் அப்படின்னா அந்த ஃபுல் பேரை சொன்னாதான் கிடைக்கும் அப்படின்னு சமீபத்தில் ஒருத்தர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருந்தேன். அந்த விஷயம் எந்த அளவுக்கு உண்மை சார்? இப்போ உங்கள் பேர் அப்படிங்கிறது உங்களுக்கு வைக்கப்பட்ட உங்களுடைய மந்திரம். அது உங்களுக்கு உண்டான மூல மந்திரம் எது? உங்கள் பேர் தான். ஷியாமளா தேவி அப்படிங்கிறது உங்கள் மூல மந்திரம். இந்த மூல மந்திரத்தை சொல்லி 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 சொன்னாதானே அந்த வைப்ரேஷன் வேலை பண்ணும். ஏன்னா இப்போ ஷியாமளா அப்படிங்கிறது வந்து ராஜமாதங்கியை குறிக்கக்கூடிய, மீனாட்சியை குறிக்கக்கூடிய பேர். இந்த மீனாட்சி இதெல்லாம் குறிக்கக்கூடியது ஒரு சில நேரங்களில் சனி பகவான் தான் அந்த பேரையே கொடுப்பார். சரியா? ஷியாமளாங்கிறத கருப்பு அல்லது நீலம்ங்கிற பேரை சொல்லலாம். அப்போ சனியினுடைய தாக்கம் அதிகமாக உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துலேயோ அங்கேயா இருப்பார் சனி பகவான். அவரை தான் அந்த பேரையே கொடுக்குறாரு. தேவிங்கிறது சந்திரன். அப்போ சனி சந்திரன் காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த பேர் அமையும். அப்போ அந்த பேரை திருப்பி திருப்பி இப்போ ஒரு முருகனை கும்பிடுறீங்க, உங்களுக்கு ஒரு முருகர் மந்திரம் நான் உபதேசம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பெரிய லைனில் ஓம் சரவண பவாய நமஹான்னு இருக்குது. நீங்கள் வெறும் சரவண் சரவண் சரவன்னு கொண்டீங்கன்னா அதோட பலன் கிடைக்குமா? கிடைக்காது. இல்லை பவன் பவன்னு கூப்பிட்டா கிடைக்குமா? ஓம் நமஹான்னு சொன்னாலும் கிடைக்காது. அப்போ ஓம் சரவண பவாய நமஹா அப்படிங்கிறது தான் அந்த மந்திரத்தினுடைய வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷனை கெடுக்கிறோம் நம்ம. இப்போ ஷியாமளா தேவி அப்படிங்கிறது உங்களோட வைப்ரேஷன். உங்களுடைய ஆறா என்ன இருக்கோ அதுக்கு வைப்ரேஷன் முதல்ல நிர்ணயம் பண்ணிட்டாங்க. இப்போ ஷியாமளா தேவி ஷியாமளா தேவி ஷியாமளா தேவின்னு கூப்பிடுறப்ப தான் உங்களுக்கு அந்த முழுமையாக அந்த எண்களில் கூட்டெல்லாம் பார்க்குறாங்க இல்லையா? இத்தனை எண்கள் இருக்குது, இது இந்த கூட்டில் இருக்குது, இது இந்த வைப்ரேஷனில் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த வைப்ரேஷன் ஆக்டிவேட் ஆகணும்னா உங்கள் முழு பெயரை நான் முழுமையாக கூப்பிடணும். ரங்கநாதனை ரங்கன்னு கூப்பிட்டா நல்லா இருக்காது. ரங்கநாதன்கிறது தான் அந்த பேர். அது ஒரு மந்திரம், எனக்கு உண்டான மந்திரம். அப்போ ரங்கநாதன் 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 கூப்பிட்டா தான் அது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இங்கே இப்போல்லாம் இந்த ஸ்டைலாக பேர் வைக்கிறாங்க. விஜய பாஸ்கரன்னு பேர் வச்சுப்பாங்க, வச்சுட்டு விஜய் விஜய்ன்னு கூப்பிட்டுருப்பாங்க. அந்த பாஸ்கரன் வேலையே பண்ணாது. பாஸ்கரன்கிறது சூரியனுடைய ஆறான்னு வச்சுக்கோங்க. விஜய்ங்கிறது செவ்வாயுடைய ஆறா. இந்த செவ்வாயும் சூரியனும் சேர்ந்த ஆறாவாக அவரோட உடம்பு இருக்குது. உங்கள் பேர் அது ஒரு கிரகத்தை சொல்லுது. அந்த கிரகத்தினுடைய ஆறா அதனுடைய தாக்கம் உங்ககிட்ட இருக்கும். இருந்தால் தான் வைக்க முடியும், இல்லைன்னா அது நிர்ணயம் பண்ணாது. அப்போ விஜயபாஸ்கரன் முழுமையாக கூப்பிடுறப்ப தான்
அது முழுமையாக அந்த செவ்வாய் சூரியனை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். அப்போ பேரை உடைக்கிறது, ஆரம்பத்தில் செல்லம் கண்ணு மண்ணுன்னு கூப்பிடுறோம், அதுக்கப்புறம் அதை ஷியாமுன்னு கூட கூப்பிடுவாங்க உங்களை. ஆமாம் சார். இன்னி சுருங்குது, இன்னி சுருக்கினான்னு ஏதோ ஒரு படத்தில் வடிவேலு ஜோக்கு தான் ஞாபகம் வருது. உன் பேர் என்னடா கருப்பு, இன்னி சுருக்கினா கரு, இன்னி சுருக்கினா கா, இன்னி சுருக்கினா இல்லை சார் அப்படிமா. அதுமாரி சுருக்கி சுருக்கி கடைசியில் அது ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த சுருங்க சுருங்க நம்மளுடைய அந்த வளர்ச்சியை சுருக்குவதாக இந்த பெயரியல் அப்படிங்கிறது, பெயரியலை விட அந்த உச்சரிப்புக்கு தான் இங்கே முக்கியத்துவம். அது என்ன பேரா, நீ ராபர்ட் டேவிட் கூட வச்சுக்கோ, ராபர்ட் 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 கூப்பிட்டா தான் அந்த வைப்ரேஷன் உங்களை வந்து சேரும். அப்போ குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறப்போ முதல்ல நீங்கள் கூப்பிட்றதுக்கு ஈஸியாக வச்சுக்குங்க ஒன்றா, இல்லையா ரெட்டை பேராக வச்சிங்கன்னா முழுமையாக கூப்பிடுங்க. விஜய விட்டல்னு வச்சுட்டு விட்டலா விட்டலான்னு கூப்பிட்டுட்ருப்பாங்க, விஜய் போய்டும். அப்போ அவனுக்கு உண்டான வெற்றியை நம்ம அடிச்சுட்றோமா? அப்போ விஜய விட்டல்னு கூப்பிடுறப்ப தான் அவன் வெற்றி பெறக்கூடிய விட்டலனாக மாறுவான். விஜயை கட் பண்ணிடுறது, விட்டல் 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 விட்டல்னு கூப்பிட்ருக்காங்க, அப்போ அந்த விஜய் போயிடுது. அப்போ வைக்கக்கூடிய பெயரை முழுமையாக கூப்பிடுவதல்ங்கிறது நம்ம மந்திர ஜபம் பண்ணுற மாதிரி. எப்படி இறைவன் அருள் வேணும்னு இறைவனுடைய மந்திரத்தை ஜபம் பண்ணுறீங்களோ, அந்த இறைவனோட பேரோ அல்லது ஏதோ ஒரு பேரோ உங்களுக்கு வச்சுருக்கு இல்லையா, உங்களுக்குள்ளேயும் ஒரு இறை இருக்கு இல்லையா, நீங்கள் இந்த பேரை திருப்பி திருப்பி கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணி சொல்ல சொல்ல உங்களுடைய ஆறா, உங்களுடைய ஜீவகாந்த சக்தி சரியான லிங்கில் போகும். அதனால் வைக்கிற பேரை முழுமையாக கூப்பிடுங்க, இல்லையா முழுமையாக கூப்பிடுற மாதிரி பேர் வச்சுக்கோங்க. ஒரு சில பேரை நான் சொல்லுவாங்களே சார், நான் பர்த் சர்டிஃபிகேட்டில் அந்த நேம் கொடுத்துருக்கேன், நான் கூப்பிட்றதுக்கு இப்போ சில பேருக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட்டில் வேறு நேம் இருக்கும், அவங்க கூப்பிட்றது வாய்மொழியாக கூப்பிடும்போது வேறு பேர் செல்ல பேர் வச்சு கூட கூப்பிடுவாங்க. அப்போனா அவங்களுக்கு அந்த 2 பேரில் எந்த பேர் ஆக்டிவேட் ஆகும் சார்? கூப்பிட்டுட்டே இருக்கிற பேர் தான் ஆக்டிவேட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துப்போம், இப்போ என் பேர் ரங்கநாதன், எனக்கு இன்னொரு பேர் பெட் நேம் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நந்துன்னு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா ரங்கநாதன்னே கூப்பிடுறதில்ல, எனக்கே மறந்துடும். ஓ நான் சைன் பண்ணுறப்ப தான் ரங்கநாதன் ஞாபகம் பண்ணி நந்து 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 நந்துன்னா அந்த நந்து தான் ஆக்டிவேட் ஆகும், ரங்கநாதன் ஆக்டிவேட் ஆக மாட்டார். அப்போ அதுக்கான பலன்கள் கிடைக்காது. நீங்கள் எது ரெஜிஸ்ட்ரேஷன் நேமாக வச்சுக்கிறீங்களோ அதையே கூப்பிடுங்க. பெட் நேமு கொஞ்சி கூப்பிடுறது இதெல்லாம் வேறு, சிட்டி பாபு சிட்டின்னு கூப்பிட்ட மாதிரி கொஞ்சம் கூப்பிடுறது வேறு, அதெல்லாம் வேணாம். பட் இதை கரெக்டாக எல்லாருமே கூப்பிடுறப்ப அந்த வைப்ரேஷன் கரெக்டாக ஏறும். கண்டிப்பாக சார். நிறைய அப்போது அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்கள் பெயர் என்பது உங்களுக்கு உண்டான மந்திரம், மூல மந்திரம் என்ன, உங்கள் பேர் தான், அவ்வளோதான். கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி சார். நன்றி.